ஹாய் நண்பர்களே, மனலேக்கிற பக்கம் பேஜில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்கறது எல்லோர மொபைல்லேயும் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை பார்த்து தான் பார்க்க போகிறோம். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்துட்டு என்னோடய டிஸ்பிளேயில் பாருங்கள் அன்ஃபோர்ட்லி ஐஎம்ஓ வீட்டா ஹேஷ் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி வருதானே. இந்த பிரச்சனை சிலவங்களோட மொபைலில் கேலரியை காட்டியிருக்கும், அல்லது செட்டிங்ஸை காட்டியிருக்கும், அல்லது சாஃப்ட்வேர்ஸை காட்டியிருக்கும். எதையாவது ஒன்றை காட்டி இப்படியான அதாவது அன்ஃபோர்ட்லி ஹேஷ் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி வரும். இந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கொள்வது, அதாவது சரி செய்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? பட் வீடியோஸ் அரைங்குறையமாக பார்த்துட்டு அரைங்குறையமாக செய்யும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமலுக்கு போகலாம். மறுபடியும் நம்மள்கிட்ட கமெண்டில் அது சரி வரல, அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்பீங்க. ஆகையினால வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமலுக்கு பார்த்துக்கொள்ளுங்க, சரிங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் இன்னும் இணைந்து கொள்ளணுச்சுன்னா இப்போயே லைக் பண்ணி உடனே இணைந்து கொள்ளுங்கள். நாம் போடக்கூடிய அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களோட ஃபேஸ்புக்கில் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் அந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு எத்தனை தரம் இந்த அன்ஃபோர்ட்லி ஐஎம்ஓ வீட்டா ஹேஸ் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்குன்னு பாருங்கள். நானும் ஓகே கொடுத்தா அந்த வீடியோஸை எடுக்கிறேன். இந்த பிரச்சனை நம்மளுக்கு சரி பண்ணுறதாக இருந்தால் நம்மளுக்கு எந்த அப்ளிகேஷன் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸே போதுமான அளவு. ஆகையினால முதலாவது நீங்கள் திங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பட் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சரிங்களா? என்னுடைய மொபைலில் இப்படி வருது, பட்டு செட்டிங்ஸ் லோகோ எல்லாம் எல்லா மொபைலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? பட் எழுத்துக்கள் தான் சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க, முழுமையாக கொடுத்துருப்பாங்க. இப்படி இருக்கும் அதை பார்த்து நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. இப்போ நான் எதுக்கு போகிறேன்னு சொன்னால் என்னுடைய மொபைலில் ஆப்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிக்குது. இப்போ சிலவங்களோட மொபைலுக்கு ஆப்ஸ்ன்னு சொல்லி மாத்திரம் வரலாம், சிலவங்க மொபைலுக்கு ஆப்னு சொல்லி வரலாம், சிலவங்க மொபைலுக்கு அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரலாம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் அப்ளிகேஷன் மேனேஜரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு நம்மளோட மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாத்தையும் காட்டும். நம்ம ஈஸியாக செய்ய வேண்டிய வேலை தான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. பட் எனக்கு இப்போ இந்த ஐஎம்ஓவில் இந்த பிரச்சனை வரத்தில் நான் ஐஎம்ஓக்கே போய் கொள்கிறேன். பட் உங்களுக்கு கெலரில் இருந்துச்சுன்னா கெலரில் இந்த பிரச்சனை இதே மாதிரி செஞ்சுக்கொள்ளலாம். நான் செஞ்சு காட்டுற மாதிரி வாட்ஸ்அப்லையா, ஐஎம்ஓலையா, கெலரிலையா, சாஃப்ட்வேர்ஸ்லையா, எந்த அப்ளிகேஷனில் வந்தாலும் நான் இப்போ செய்ய போகிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்ஓ பீட்டா இங்கே இருக்குது. இந்த ஐஎம்ஓ பீட்டாக்கு போகிறதுக்கு இடையிலே பாருங்கள், பட் நம்மளுக்கு இந்த மெசேஜ் கொண்டு இருக்குது. இதை நம்ம ரிப்போர்ட் பண்ணாலும் நம்மளுக்கு சரியாகாது. ஓகே கொடுத்தா உள்ளே போய்க்குள்ள முடியும், சரிங்களா? ரிப்போர்ட் பண்ணாலும் அதை அவங்க பார்த்துட்டு நம்ம மொபைலில் இருக்கிற பிரச்சனை இல்லை, அதனால் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் சரி பண்ணி கொள்ளணும். ஓகே பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஎம்ஓ பீட்டா இங்கே இருக்குது. ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிக்கும். இந்த ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கீழுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளியர் கேட்ச் அப்படின்னு சொல்லிக்கும். இந்த கிளியர் கேட்சை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க, சரி? கொடுத்தது கைக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு மறுபடியும் கிளியர் டேட்டா கொடுக்கணும். கிளியர் டேட்டா கொடுக்குறதுக்கு மேலே ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா அடுத்த கட்டமாக பாருங்கள் கிளியர் ஆப் அப்படின்னு சொல்லிக்குது. இதை நம்ம கிளியர் ஆப்பை கொடுத்தோம்னா நம்மளுக்கு கிளியர் ஆயிரும், சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். அதுக்கு பிறகு நம்ம வெளியே மேலே பார்த்தீங்கன்னா 3 புள்ளி இருக்குது, அதாவது 3 டாட் இருக்குது. இந்த 3 டாட்டை நம்ம டச் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். பட் நம்ம ஐஎம்ஓ வீட்டாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் கிளியர் கேட்ச் கீழே இருக்குது. பட் கிளியர் டேட்டாக்கு போகிறோம்னுச்சுன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்டோரேஜுக்கு போனால் தான் நம்மளுக்கு க்ளீன் ஆப்பை கொடுக்க முடியும், சரிங்களா? பட் மற்ற அப்ளிகேஷனில் இதே மாதிரி வராது. பட் கிளியர் டேட்டா மேலே இருக்கும். அதை அந்த இதையும் காட்டின பாருங்கள். சம்டைம் உங்களுக்கு மற்ற அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக செஞ்சுக்கிறதுக்கு அதையும் காட்டிடுது, சரிங்களா? இப்போ நம்ம கேலரி ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணோம்னுச்சுன்னா கிளியர் கேட்ச் கீழே இருக்கு பாருங்கள். கிளியர் கேட்சை கொடுத்து நம்ம கிளியர் டேட்டா கொடுக்க முடியும், சரிங்களா? அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்டோரேஜ் ஐஎம்ஓ அப்ளிகேஷனுக்கு மாத்திரம் தான் வரும், மற்ற அப்ளிகேஷனுக்கு இதே மாதிரி தான் செட்டிங்ஸ் இருக்கும், சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருதுச்சுன்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்லேயும்
அதே மாதிரி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்டோரேஜ் வந்து ஓப்பன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கிளியர் ஹெச்டிக்கு மேலே வந்துட்டு கிளியர் டேட்டா இருக்குங்க. எல்லா அப்ளிகேஷன்லையும் இதே மாதிரி தான் வரும் செட்டிங்ஸ் வந்துட்டு. பட் நம்மளுக்கு ஐஎம்ஓவில் மாத்திரம் தான் மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லி சரிங்களா. இப்போ எல்லா அப்ளிகேஷன்லையும் பாருங்க வந்துட்டு கிளியர் ஹெச் கீழே கிளியர் டேட்டா மேலே இருக்கு சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற 3 புள்ளி அதாவது 3 டாட்டை வந்து டச் பண்ணுவோம். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீசெட் ஆப் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி வருதானே, இதை நம்ம கொடுத்தோம்னா வந்துட்டு பட் நம்மளோட மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷனில் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற கேட்ச் பண்ணிட்டு இருக்கிற சகலத்தையும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஆகையினால நம்ம வந்து இப்போ ரீசெட் ஆப் ப்ரொஃபஷனல் நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணோம்னா நம்மளோட மொபைலில் இருக்கிற ஆப்ஸை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி புதுசு மாதிரியே கொடுத்துருச்சிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு வந்துட்டு இந்த அதாவது ஸ்மார்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஒன்று எல்லாரும் மொபைல் இருக்கும். எல்லா மொபைல்லையும் வரக்கூடிய அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆல் அப்படின்னு சொல்லி இந்த க்ளீன் ஆலை நம்ம கொடுத்துட்டோம்னா வந்துட்டு பட் நம்மளோட மொபைலில் வந்து அந்த பிரச்சனை அன்ஃபார்ச்சுனேட்லி ஐஎம்ஓ வீட்டா ஸ்டாப்பேட் அப்படிங்கிற பிரச்சனை எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன் வந்து. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஐஎம்ஓ வீட்டாங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன எழுதியிருக்கா கேலரியா சாஃப்ட்வேர்ஸா செட்டிங்ஸா என்ன எழுதியிருக்கோ அந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கு சரிங்களா. அப்போ க்ளீன் ஆகிருச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்னா மறுபடியும் என்ன செய்வோம் மொபைலில் இருக்கிற ஃபைல் மெசஞ்சருக்கு போய்க்கொள்ளுங்க சரிங்களா. ஃபைல் மெசஞ்சருக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து உங்களோட மொபைலில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. பெஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை டேட்டா ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைல் மெசஞ்சர் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டி கார்டு இருக்கும் டிவைஸ் ஸ்டோர் இருக்கும் சரிங்களா. இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா இங்கே ஆண்ட்ராய்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்குது. இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம ரைட் மார்க் பண்ணிட்டு டிலீட் பண்ணிவிடுவோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிலீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா டிவைஸ் ஸ்டோருக்கு வாங்க சரிங்க. டிவைஸ் ஸ்டோர்லேயும் வந்துட்டு அதே மாதிரி ஆண்ட்ராய்டுங்கிற ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க. இதே நம்ம டிலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இல்லை வந்து ஆல்ரெடி அதாவது நம்ம ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர் பார்த்தாலும் சரி வாட்ஸ்அப் போனாலும் சரி ஐஎம்ஓ போனாலும் சரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் கேட்ச் பண்ணி கொண்டே இருக்கீங்க சரிங்களா. ஆக நம்ம அதை வந்துட்டு ஒவ்வொன்றா நம்ம தேடி கண்டுபிடிச்சி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டிலீட் பண்ண முடியாது. ஆகையினால நம்ம அந்த ஆண்ட்ராய்டுங்கிற ஃபோல்டர் இது டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி மார்க் பண்ணிட்டு அப்படியே டிலீட் பண்ணி விட்டோம். மறுபடியும் வந்து நம்ம டேட்டா வந்து ஆன் பண்ணும்போது அந்த செட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்துருச்சிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற மாதிரி இப்போ நான் வந்து டேட்டா ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டேட்டா ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டினா அப்போ உங்களுக்கு புரியும் வந்து. இப்போ டேட்டா ஆன் பண்ணிவிட்டு ஃபைல் மெசஞ்சர் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோம்னா டிவைஸ் ஸ்டோர்னுச்சுன்னா ஃபோன் மெமரி வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டுங்கிற ஃபோல்டர் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பிறகு வந்து நம்மளோட மொபைலில் இந்த பிரச்சனை வராது. அதாவது எனக்கு இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி ஐஎம்ஓ வீட்டா ஸ்டாப்பேட் அப்படின்னு சொல்லி வருதானே, இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கேலரிலேயோ அல்லது வந்து சாஃப்ட்வேர்ஸ்லையா இதில் அதாவது வாட்ஸ்அப்பில் எதில் உங்களுக்கு என்ன நேம்ஸ் எழுதி காமிக்குது வந்துட்டு அதை நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன்னா நீங்கள் பவர் பட்டனை கொடுத்தக்காக்கி அதாவது பவர் ஆஃப்னு சொல்லிடுது பவர் ஆஃபை கொடுத்துக்கொள்ள முடியும் வந்து. அப்படி இல்லைச்சுனால் கீழே பாருங்கள் வந்துட்டு ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி வர ரீஸ்டார்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க சார். ரீஸ்டார்ட் கொடுத்தக்காக்கி ஃபோன் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ஓன் ஆகி வரும்போது இந்த பிரச்சனை எதுவுமே வரவே வராது சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்துட்டு நான் குறைஞ்சி இப்போ 2 நிமிஷமாக எடுக்கிறேன். பட் எனக்கு இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி டேட்டா ஐஎம்ஓ வீட்டா ஹேஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி எனக்கு வரல வந்து. உங்களுக்கும் வராது அப்படின்னு நினைக்கிறேன் வந்து. இதெல்லாம் புரிஞ்சிருந்தால் பிடிச்சிருந்தால் நிச்சயமாக அந்த வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி தயவு செய்து நல்ல மனசோட இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா. ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ உங்களோட ஃபேஸ்புக்கில் வந்துட்டு 100 ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க வைங்களேன் வந்து. அந்த 100 பேரில் ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால் பட் நீங்கள் இந்த ஷேர் பண்ணுற ஒரு வீடியோஸ்னால வந்து அவங்களும் அதை பார்த்தாங்க இந்த வீடியோஸை பார்த்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை அவங்க சரி பண்ணக்கூடும் சரிங்களா. அவங்களும் சரி பண்ணிட்டு சந்தோஷப்படுவாங்கள்ல. சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னால் அதில் காவாசி சந்தோஷம் உங்களுக்கும் வந்து சேரும்ல. அதனால தான் சொன்னேன் தயவுசெய்து இந்த ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.